வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதை சொல்லி சுகுமாரி. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்காக? எல்லோரும் தலையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவா? அப்படி இல்லை. ஒருத்தர் செய்கிற தர்மம் அவர் தலைமுறையே காப்பாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு 10 காசை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஊர் பூரா அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தர்மம் இல்லை, விளம்பரம். பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார், நாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறோம்னா அவரோட பசி தீரணுங்கிறதுக்காக தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். அவர் கூடவே நாமும் உட்காந்து சாப்பிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி விளம்பரப்படுத்தணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நோக்கமே வேறன்னு அர்த்தம். தர்மம் பண்ணுறவருக்கு கர்வம் இருக்கப்படாதுங்கிற கருத்தை புராணங்களே வலியுறுத்தி இருக்கு. தர்மரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஏழை எளியவர்கள் மேலே இரக்கம் கொண்டவர், தாராளமாக தர்மம் செய்கிறவர். அப்படிப்பட்ட தர்மபுத்திரருக்கே ஒரு சமயம் ஈகை குணத்தை பற்றி லேசாக கர்வம் உண்டாச்சாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டார். சரி, இவரை இப்படியே விட்டுடப்படாது, கொஞ்சம் திருத்தி நல்ல வழிப்படுத்தணும்னு முடிவு பண்ணார். ஒரு நாள் வந்தார், தர்மரை பார்த்தார். வாயேன், இப்படி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம்னு வழக்கம் போல் கூப்பிட்டார். தர்மரும் உடனே புறப்பட்டார். 2 பேரும் சேர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போது பாதாள லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். மகாபலி தான தர்மம் பண்ணுறதுல ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட இருந்த விருந்தோம்பர பண்பை உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணரும் தர்மபுத்திரரும் பாதாள லோகத்தில் உள்ள ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. தர்மர் ஒரு வீட்டுக்கு போய் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அந்த வீட்டுக்காரம்மா ஒரு தங்க கிண்ணத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கி குடித்தார். குடிச்சிட்டு வெறும் கிண்ணத்தை திருப்பி கொடுத்தார். அந்த அம்மா அதை திருப்பி வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஐயா, எங்கள் நாட்டில் ஒரு தடவை கொடுக்குறதே திருப்பி வாங்கிறது பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை உபயோகப்படுத்தினதை அது தங்கமாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னாங்க. தர்மருக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த நாட்டு மக்களோட செல்வ செழிப்பை புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தர்மரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் புறப்பட்டு நேராக மகாபலி ராஜாவோட அரண்மனைக்கு போனாங்க. ராஜாவிட்ட தர்மரை அறிமுகப்படுத்தினார் கிருஷ்ணர். அரசே, இன்னைக்கு தர்மபுத்திரரை தங்கள் ராஜ்யத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர் தான தர்மங்கள் செய்கிறதுலேயும் ரொம்பவும் புகழ் பெற்றவர். ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் அப்படின்னார். அதை கேட்டவுடன் மகாபலி என்ன பண்ணார் தெரியுமா? உடனே தன்னோட 2 காதையும் கையால் பொத்திக்கிட்டார். நீங்கள் சொல்கிற செய்தி என் காதில் விழ வேணாம், என்கிட்ட அதை சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்க தயாராக இல்லை. இங்கே என் ராஜ்யத்தில் நான் தானம் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடைக்கல. அந்த நிலைமையிலையும் யாருமே இல்லை. ஆனால் நீங்களோ தர்மர் தினமும் 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா சொல்கிறீங்க. அப்படின்னா அவரோட ராஜ்யத்தில் 500 ஏழைகள் இருக்கிறதாக அர்த்தம். அதிலிருந்து அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாருங்கிறது நல்லா புரியுது. அப்பேற்பட்ட ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் மகாபலி சக்கரவர்த்தி. அதை கேட்டதும் தர்மருக்கு வெக்கமாக போயிட்டது. தலை குனிஞ்சார். அங்கே இருந்த கர்வமும் போயிட்டது. இந்த கதையை சுவாமி ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்கார். எதுக்காகன்னா, தர்மம் கர்வத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளில் சில பேர் பிள்ளைகளுக்கு தர்மானே பேர் வைப்பாங்க. அப்படியாவது தர்ம சிந்தனை வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஒரு பெரியவருக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைகளும் பாண்டவர்கள் பேரையே வச்சார். அவர்கள் மாதிரியே வாழணுங்கிறதுக்காண்டி. ரொம்ப நாள் கழித்து அந்த பெரியவரை கடைசி தெருவில் பார்த்து ஒருத்தர் கேட்டார், என்ன பெரியவரே, உங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னார். பஞ்சபாண்டவர்கள் பேரை அவங்களுக்கு வச்சேன், பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்காங்கன்னார் பெரியவர். அப்படியான்னார் அவர். ஆமாம், சொத்து பூரா சூதாட்டத்திலேயே விட்டுட்டாங்கன்னார் பெரியவர். இதை எங்கே போய் சொல்கிறது?